வணக்கம். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு பொருந்தக்கூடிய சட்டுன்னு 10 நிமிஷத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒரு தக்காளி கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த தக்காளி கூட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது தேவையான பொருட்களும் குறைவு. இது எப்படி பண்றதுன்னு நேரடியா செய்முறை போலாம். இப்போ இந்த தக்காளி கூட்டு பண்றதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே அதில் கொஞ்சம் நிறையவே நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்சதோ அதில் கொஞ்சம் கடுகு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. அது கூட நாம வெங்காயம் கொஞ்சம் நிறைய வேணும். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் வெட்டியிருக்கேன். இந்த பெரிய சைஸ் 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி ஆற ஸ்டேஜில் நாம அது கூட 2 பச்சை மிளகாய் நான் சின்ன சின்ன துண்டா நறுக்கி இருக்கேன். அந்த பச்சை மிளகாயையும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு இது நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது கொஞ்சம் நேரம் மாறி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இப்போ வதக்கியாச்சு. அது கூட நாம வெட்டி வச்சிருக்கிற, இப்போ நான் 3 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தக்காளி குழையிற ஸ்டேஜில் அது கூட மஞ்சள் தூள், வத்தல் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. திரும்பியும் இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளியோட இந்த மசாலாலாம் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நாம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு மேலே போட்டால் வாசனை புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டுட்டு கடைசியில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்திக்கும் சரி இட்லி தோசைக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த கூட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எளிமையான இன்னொரு சமையல் குறிப்பில் நாம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.